அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான முக்கியமான பதிவுகள் தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் ரீசெண்டாக வெளியான ஒரு வேலைவாய்ப்பு, இது வேலைவாய்ப்பு சம்மந்தமான அறிவிப்பு தான். அது என்ன அப்படின்னா, அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் சம்மந்தமான ஒரு அறிவிப்பு. நம்மளுடைய பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில், பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அப்ரெண்டிஸ் பதவிகளுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது. அதாவது 2020, 21, 22, 23, 24 இந்த ஆண்டுகளில் பாஸ் அவுட்டான பிஇ, டிப்ளமோ, அப்புறம் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் இவங்க எல்லாத்துக்குமே 1 இயருக்கான அப்ரெண்டிஸ்ஷிப்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா, சிவிலுக்கு மொத்தம் 460 வேக்கன்சியும், ட்ரிபிள்இக்கு 28 வேக்கன்சிக்கும், ஆர்க்குக்கு 12 வேக்கன்சியும், மொத்தம் 500 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் இடம் பார்த்தீங்கன்னா 9000 ரூபா. 1 இயர் தான் அதுக்கு டூரேஷனு. இப்போ நீங்கள் பார்த்தது பிஇ லெவலில் உள்ள ட்ரைனிங் போஸ்ட்டு. அடுத்து நம்ம டிப்ளமோ லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா, சிவிலுக்கு 180 வேக்கண்ட்டு, ட்ரிபிள்இக்கு 5 வேக்கண்ட்டு, ஆர்க்குக்கு 5 வேக்கன்சி, மொத்தம் 160 வேக்கன்சி. இதுக்கு எவ்வளோ சம்பளம் பார்த்தீங்கன்னா, அதான் ஸ்டைஃபண்டு 8000 ரூபா. 1 இயர் இதுக்கு டூரேஷன் பீரியடு. இன்ஜினியரிங் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, நான் இன்ஜினியரிங், அதாவது பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிபிஎம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 100 ட்ரைனிங் பிளேஸஸ் இருக்குது. மந்த்லி பார்த்திங்கன்னா 90,000 ரூபா, 1 இயர். ஸோ பிடபிள்யூடியில் அப்ரெண்டிஸ்ஷிப்பாக ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா, அதை வச்சு அவங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நாளை பின்ன ஏதாவது ஒரு நீங்கள் இன்டர்வியூ அங்கே மாதிரி வேறு ஏதாவது ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் இதை நீங்கள் மேற்கோள் காட்டலாம். ஆனால் அவங்க கேட்டிருந்தா மட்டும்தான், அப்ரெண்டிஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்கன்னா அப்போ இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுற எல்லாமே ஃபுல் டைமில் அவங்க படிச்சிருக்கணும், இதுதான். ஸோ வேறு எதுவும் கிடையாது. ஸோ 1 இயர் தான் இதுக்கு டூரேஷன். ஏற்கனவே இதில் முடிச்சிருந்தவங்க திரும்ப வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம சொன்ன மாதிரி தான், ஆல்ரெடி இந்த ஏற்கனவே இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்களுக்காக ஒரு வெப் போர்ட்டல் இருக்குது இல்லையா, அந்த NATSன்னு சொல்லி, அதில் விண்ணப்பித்தவங்க அவங்க இது புதுசாக விண்ணப்பிக்க தேவையில்லை. அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டெப்ஸு. அப்புறம் ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு இந்த நான் சொன்னேன்ல, இந்த இதில் பண்ணுறது மொத்தம் 3 இருக்குது இல்லைங்களா. ஏற்கனவே விண்ணப்பித்தவங்களுக்கு, புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு பல இது இருக்குது. ஸோ நீங்கள் இதை பார்த்தா நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 25 நவம்பரில் தான் அந்த ஸ்டேட்டு ஓப்பன் ஆகுது. 31/12 இது முடிஞ்சிருது. ஷார்ட் லிஸ்ட் அப்ளை பண்ணுறதுல அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது 8 ஜனவரியில், அந்த வெரிஃபை பண்ணுறது 21 ஜனவரியில். ஸோ இதுதான் என்னுடைய டீட்டெயில்டு. ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதாவது www.boat அப்புறம் srp.com இதுதான் என்னுடைய லிங்க்கு. இல்லை அப்ளை பண்ணிக்கிடலாம். இல்லை நான் இப்போதான் இந்த அப்ளை பண்ண போகிறேன், எப்படி எனக்கு தெரியாது அப்படின்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் எப்படி போகணும் செய்யணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க, இதில் இங்கே பண்ணிக்கிடலாம். ஸோ இதுதான் என்னுடைய டீட்டெயில்டு. ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணி வேலை வாய்ப்பு கிடையாது. வேலைவாய்ப்பு அதாவது இது யாருக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ இந்த 4 வருஷம் இப்போ பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் யூஸாக இருக்கும். இது சம்பளம் மாதிரி நமக்கு ஒரு ஸ்டைஃபண்ட் வரும், அவ்வளோதான். ஆனால் நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம் ரொம்ப முக்கியம். ஸோ பிடபிள்யூடியில் அப்ரெண்டிஸ்ஷிப்பாக, அதாவது பிடபிள்யூடி, இபி, வாட்டர் போர்டு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணுறது அது நல்ல ஒரு இது தான். ஸோ அது நமக்கு கிடைக்கணும். ஸோ அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.